அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் உங்கள் யோகா மோகன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆசனம் செஞ்சு காட்ட போறேன். அந்த ஆசனத்தின் பேர் என்னன்னு சொல்லி சொன்னா தனுராசனம். ஓகே. Good morning everybody. Today I am going to do a new asana. The name of the asana is தனுராசனம். ஓகே, நாங்கள் முதல் பயிற்சிக்குள்ள போவோம். ஓகே, ஜஸ்ட் பிகின். முதல் நாங்கள் இப்போ இந்த பயிற்சிக்கு போறதுக்கு முன்னாடி சுவாசன நிலையில இருந்து ஆழமான 2 மூச்சுகள் எடுத்து விட்டு கொள்ளணும். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக நேராக குப்புறப்படுத்து நேராக நிமிர்ந்து படுத்துக் கொள்ளணும். இப்படி படுத்துக்கொள்ளணும். இப்படி படுத்து கைகளை இப்படி வச்சு நாடியை இப்படி வச்சுக்கொள்ளும். இந்த நிலையிலிருந்து ஒரு 10 செகண்ட் மூச்சு எடுத்து விடுங்க. சாதாரண மூச்சு. ஓகே, இப்ப 2 கால்களையும் மடக்கி பிடிச்சு கொள்ளுங்க. கணுக்கால்களை பிடிச்சு கொள்ளணும். பிடிச்சு கொண்டு ஒரு ஆழமான மூச்சு எடுத்துக்கொண்டு தலையும் முழங்காலையும் மேல தூக்கணும். ஓகே, அது அப்படியே எழும்பி இருந்து கொண்டு பழையபடி சுவாசன நிலைக்கு வந்துடும். இதுதான் தனுராசனம். இது ஆரம்ப நிலையில செய்யறது சரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக இது செஞ்சு கொண்டு வர பழக்க நிலைக்கு வரும். தொடர்ந்து ஒரு 30 நாள்கள் செஞ்சு அதனுடைய பலன்கள் மிகவும் அளப்பரியது. ஓகே, இது யாரா செய்யக்கூடாதுன்ற விஷயத்த முதல்ல நான் சொல்லிடுறேன். இது கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாது. இதயத்துல அறுவை சிகிச்சை செஞ்சாக்கள் கட்டாயம் இதை செய்யக்கூடாது. அப்படி செய்ய உங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி சொன்னா நீங்க ஒரு தகுந்த பயிற்சி ஆசிரியர் மேற்கொண்டு அவங்களோட கருத்துக்களை கேட்டு அவங்களூடாக அந்த விஷயத்தை நீங்க செய்யலாம். ஓகே, இப்ப நாங்க இதனுடைய யார் செய்யக்கூடாதுன்ற விஷயத்த சொன்னா யாரெல்லாம் செய்யலாம். அவங்க அந்த 2 பேரையும் தவிர்த்து மற்ற ஆட்கள் எல்லாருமே இந்த ஆசனத்தை செய்யலாம். இந்த ஆசனத்தின் முதல் என்னென்று சொல்லி சொன்னா தனுர் என்றால் வில்லாக உடம்பை வளைப்பது. அப்ப வில்லாக உடம்பை வளைக்கும் போது எதிரிகளான எதுவுமே நம்மள்கிட்ட வராது. இல்லைங்களா? எதிரிகள் நான் சொல்ல வாருதுன்னு சொல்லி சொன்னா உடம்பை வில்லா வளைக்கும் போது வில் கொண்டு எப்படி அந்த காலத்துல போர் செஞ்சு வெற்றி கண்டாங்களோ எதிரிகள் அடிச்சாங்களோ அது மாதிரி இந்த உடம்பை நாங்கள் வில்லா வளைக்கும் போது எதிரிகள் நம்மளை அண்ட மாட்டாங்க. எதிரிகள் சொல்றது கொலஸ்ட்ரால், கிட்னி பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, இதய பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட உடம்புகளில் ஏற்படுகின்ற நோய்கள் எதுவுமே நம்மளுடைய உடம்பை வில்லா வளைக்கும் போது எந்த விதமான நோய்களும் நம்மளோட உடம்பை அண்டாது. சரியா? இதுல என்ன விஷயம் சொல்லி சொன்னா நம்மளுடைய வயிற்றின் அடிப்பகுதி இருக்குல்ல, இதுக்குள்ள இருக்கிற இது புலம் ஜீரண சக்தி எவ்வளவு நல்லா ஆகுது. அப்போ மனம் நல்லா இருந்தா அன்றைய நாள் நல்லா இருக்கும். அப்ப மனதுக்கு இந்த ஆசனத்துக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. மனம் ஒரு நிலைப்படும், ஆனந்தமாக வாழலாம், மகிழ்ச்சியா வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். இது 3ம் நல்லா இருக்கணும்னு சொன்னா மனம் நல்லா இருக்கணும். மனம் நல்லா இருந்தா அன்றைய நாள் சந்தோஷமா இருக்கும், நல்ல செழிப்பாக இருக்கும். அன்றைய நாள் காரியங்கள் எல்லாம் நல்ல வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுல உணவு முறையும் இந்த ஆசனங்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆசனத்துக்கும் உணவு முறைக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால தயவு செய்து ஒவ்வொரு நாளும் ஒரு கீரை வகையை நீங்க எடுத்துக்கொள்ளணும். மரக்கறிகள் நிறைய சாப்பிடணும். சோறு கொஞ்சம் போல சாப்பிடணும். ஒரு கைப்பிடி சோறு, நிறைய மரக்கறி சாப்பிடணும். ஓகே, சாப்பிட்டு அன்றைய நாளை வளமோட வாழ்றதுக்கு தண்ணி நல்லா குடிக்கணும். இதையும் குடிச்சு வளமோட வாழ்றதுக்கு நாங்களை தான் எங்களை தயார்படுத்தி கொள்ளணும் முடியும். மற்றபடி எங்களோட உடம்புக்காக வேற யாரும் ஒன்றும் செய்யலாது. நாங்கள் நலமோடும் வளமோடும் வாழணும்டா இந்த ஆசனங்களை தொடர்ச்சியாக நாங்கள் பயிற்சி செஞ்சு வரும்போது ஒவ்வொரு நாளும் செஞ்சு வரும்போது 30 நாள்ல இந்த ஆசனம் நல்ல முழுமையிலே அடையும். அதுக்கு பிறகு நீங்க பாருங்க உங்களோட உடல்நிலைகள்ல ஏற்படுற மாற்றங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மீண்டும் இன்னொரு ஆசனத்துடன் நாளை உங்களை சந்திக்கின்ற இப்படிக்கு யோகா முகன். நன்றி.